அவ்வளோதான்ப்பா, இது மட்டும்தான். இதுக்கெல்லாம் எவ்வளோ பாச்சு? கொத்தமல்லி கட்டு ஃப்ரீயா தான் போட்டிருக்கேன். தக்காளி அப்புறம் காய்கறி எல்லாம் பால் பாக்கெட்டு எல்லாமே சேர்த்து 99 ரூபா வருதுக்கா. ரவுண்டா 100 ரூபா. சரிங்களா? 100 ரூபாயா? ஏண்டா தம்பி, 100 ரூபாய்க்கு ஒரு கூடையே நிறையலடா. கொஞ்சமாவது பார்த்து போடுங்கடா. அக்கா நீங்களே சொல்லுங்க பாப்போம். நீங்க சோப்பு வாங்கியிருக்கேன், ஒவ்வொரு சோப்புமே 30 ரூபா 40 ரூபா விலை ஏறி போச்சுக்கா. முதல்ல இல்லக்கா. ஆத்தாடியாத்தா, ஊறுபட்ட கொள்ள விலையா இருக்கு. ஒரு காலத்தில் 100 ரூபா இருந்துச்சுன்னா அதை எடுத்துகிட்டு போனேன்னு வையி, ஒரு கட்டைப்பை வழியே வாங்கிட்டு வந்து இன்னொரு கட்டைப்பை பத்தாம ஒரு பையில் வாங்கிட்டு வருவேன். இன்னைக்கு 100 ரூபாய்க்கு ஒரு கூடை நிறைய மாட்டேங்குது. என்னக்கா பண்ண முடியும்? விலைவாசி இப்படி உயர்ந்து போச்சுக்கா. விலைவாசி உயர்தோ இல்லையோ, மனுஷனுக்கு சம்பளம் தான் உயர மாட்டேங்குது. சரிப்பா, இதை கணக்கில் எழுதிக்க. கணக்கலையா? இதுக்கு தான் இம்புட்டு நேரம் இந்த அக்கா இம்புட்டு சண்டை போட்டுச்சா? எழுதிக்கப்பா, உங்கள் அம்மாட்ட சொல்லிடு. சரிங்கக்கா. அப்புறம் அப்படியே எங்கள் கணக்கு எவ்வளோ இருக்குன்னு பார்த்து சொல்லியிருப்பா. சரிங்கக்கா. ஏன்னா இன்னும் சம்பளம் வாங்கலையா, வாங்கின காசு கொஞ்சம் செலவாகி போச்சு. இந்த வாரம் சம்பளம் வாங்கி மொத்தமாக கொடுத்துட்றேன். எவ்வளோன்னு மட்டும் பார்த்து சொல்லு. அக்கா மொத்தமா இன்னைக்கு வாங்கினதோட சேர்த்து பாத்தீங்கன்னா 650 ரூபா வந்திருக்கு. என்னது 650 ரூபா வந்திருக்கா? இங்கே பாருப்பா, 650 ரூபா எப்படி வரும்? ஒழுங்கா கணக்கை பார்த்து போடு. அக்கா நான் என்ன பொய்ய வாக்க சொல்றேன், உண்மையாதான்க்கா. இங்கே பாரு, நான் அன்னைக்கு கணக்கு வச்சுட்டு போனது வெறும் 200 ரூபா தான். இன்னைக்கு வாங்கியிருக்கிறதோட பார்த்தோன்னா 100 ரூபா 300 ரூபா தான் வரும். நீ என்னப்பா 350 ரூபா சேர்த்து சொல்லிக்கிட்டு இருக்க? எழுதி வச்சிருக்கதானக்கா சொல்ல முடியும். இல்லப்பா, நான் இதோட சேர்த்து 300 ரூபா தான், 650 ரூபாலாம் கிடையாது. அப்படி எப்படி எழுதி வைப்பாங்க? அக்கா நிஜமாதான்க்கா, எங்க அம்மா ஒவ்வொரு நாளைக்கு எவ்வளவுன்னு சொல்லி டேட் போட்டு எழுதி இருக்கு. நேத்து நீங்க தான் 350 ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்கக்கா. இங்கே பாரு தம்பி, நான் மிஞ்சி போனால் 200 ரூபா 300 ரூபா தான் கணக்கு வைப்பேன். அப்படி இல்லைன்னா மொத்தமாக காசை கொடுத்துட்டு வாங்கிட்டு போவேன். சம்பளம் வாங்காதனால தான் இந்த 200 ரூபாயும் கடன் வச்சுருந்தேன். அப்படி இருக்கும்போது நீ என்ன சேர்த்துல சொல்கிற? எங்க அம்மா தான் எழுதி வச்சிருக்காங்க. சரி, உங்கள் அம்மாவை கூப்பிடு நீ. ஏன் வீட்டுக்குள்ள ஒரு வேலை வெட்டி பார்க்க முடியுதா? வீட்டுக்குள்ளேயும் ஒரு வேலை செய்ய மாட்டேன், வெளியே கடையை பார்த்துக்கடானா எம்மா நீ ஏன்னா ஏனம் போட்டுக்கிட்டு கிடக்குறியோ? என்னடா இந்த அக்கா ஏங்கிட்ட சண்டைக்கு வராங்கம்மா. சண்டைக்கு வராங்களா? என்ன பத்திரகாளி? இங்கே பாரு, உங்ககிட்ட நான் அன்னைக்கு 200 ரூபா கணக்கு வச்சுட்டு போனேன். இன்னைக்கு 100 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். இதுவும் கணக்கு தான். அப்படின் போது மொத்தமாக 300 ரூபா தானே வரும். உன் பையன் நம்ம 650 ரூபான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். யார் 650 ரூபாய்க்கு வாங்கினா? அட இருக்கிறத தானே அவன் சொல்லியிருப்பான். இங்கே பாரு இருக்கு, நான் எனக்கு கணக்கு நல்லாவே தெரியும். அன்னைக்கு நான் 200 ரூபாய்க்கு அன்னைக்கு ஒரு 50 ரூபா, அப்புறம் ஒரு 55 ரூபா, அப்புறம் ஒரு 45 ரூபா, அதுக்கப்புறம் ஒரு இதுன்னு சொல்லிட்டு 4 நாள் தான் நான் அப்படி கணக்கு விட்டேன். அது 200 ரூபா தான் வந்திருக்கும். நான் எல்லாமே ஞாபகம் வச்சுக்கிட்டு தான் இருப்பேன். அப்படி ஒன்றும் நான் மறக்கிற ஆள் கிடையாது. இந்த 20 நிமிஷம் வரேன். என்ன இது பகல் கொள்ளையா இருக்கு? ஏதோ தெரிஞ்ச கடைன்னு சொல்லி தான் இங்கே ஜாமான் வாங்குறது. இங்கே நீங்களே எப்படி பண்ண? அப்படியெல்லாம் நான் யாரையும் ஏமாத்தினது கிடையாது. அடுத்தவங்க காசை வாங்கி திங்கணுன்ற அவசியமும் எனக்கு கிடையாது. அப்புறம் எப்படி இம்பிட்டு வந்துச்சு? நேத்து தான் நான் கடைக்கே வரலையே. நேத்து நான் மனசே சரியில்லாம நான் வீட்டுல சமைக்கவே இல்லையே. வைக்காம இருக்கும்போது எப்படி 350 ரூபா வரும்? இப்பதான் ஞாபகம் வருது. உன் மாமியாரும் உன் நாத்தனார் தான் வந்து வாங்கிட்டு போனுச்சுங்க. அவங்க வந்து வாங்கிட்டு போனாங்களா? ஆமா, தீனி எல்லாம் வாங்கிட்டு போனாங்க ஒரு 350 ரூபாய்க்கு. அதுதான் எழுதி வச்சிருக்கு. இந்த பையனுக்கு அது தெரியாது, நான் தான் எழுதுனேன். அவங்க வந்து வாங்கினாங்களா? ஏன் காசு கொடுத்து வாங்கலையா? அவங்க காசு கொடுத்து வாங்கல, உன் கணக்குல எழுத சொன்னாங்க. எப்பயும் நீ எழுதுனா தந்துடுவேன்னு சொல்லிட்டு நானும் எழுதி வச்சுட்டேன். இவங்க 2 பேரும் என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க? 10 ரூபா வீட்டுக்கு சம்பாரிச்சு கொடுக்கறதுக்கு துப்பு இல்லை. 350 ரூபாய்க்கு வாங்கி திங்க தோணுது அவங்களுக்கு. இவங்கள இங்கே பாருக்கு, இனிமே என் வீட்டில் யாராவது கடன் கேட்டு வந்தாங்கன்னா தயவு செஞ்சு கொடுத்துறாத, சரியா? அதுவும் என் பேரில் கேட்டு யாராவது வந்தாங்கன்னா தயவு செஞ்சு இல்லைன்னு சொல்லிட்டு. சொல்லலையா? இல்லையேம்மா, என்கிட்ட சொல்லியிருந்தா தெரியுமே. நான் 200 ரூபான்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். பார்த்தா வாங்கி தின்னு இருக்காங்க இம்புட்டு தூரம். சரி, இனிமே நான் அப்படி எதுவும் வாங்கி வைக்கமா இருக்கேன், சரியா? இதெல்லாம் என் நேரம் கரகம். வீட்டில் போய் வச்சுக்கிறேன். நீ சும்மா இனிமே இந்த கடன் கொடுக்குறவளெல்லாம் வச்சுக்காதம்மா. நம்மகிட்ட ஜாமான் வாங்கிட்டு என்னையவே எப்படி திட்டுறாங்க தெரியுமா? கடன் நடத்துறதுன்னா அப்புறம் என்ன சும்மாவா? வர்ற 2 கஸ்டமரையும் விட்டுவிட்டோன்னா அப்புறம் என்னடா பண்றது? கடன்லாம் கொடுத்து தான் பிடிச்சி வைக்க முடியும். எம்மாடி அமுதா
ஏதோ திறந்து வீட்டுக்குள்ள நாய் வந்துருச்சோன்னு நினைச்சேன். நீங்களா? ஆமாம்மா, நான் தான். அம்மா போவோமா? போவோம், வா போலாம். இவ பாட்டுக்கு வந்தா புள்ளைய கூப்பிட்டா தா போறேன். பாத்தியா உன்னை கூட்டிகிட்டு போறேனே ஒரு வார்த்தை, ஏன் மருமகளை கூட்டிகிட்டு போறீங்க, என்ன ஆச்சு? ஏதாவது ஒன்று கேட்குறாளான்னு பார்த்தியா? அவளுக்கெல்லாம் ஆசைடி உன்னை எப்படா வீட்டை விட்டு போவேன்னு, அண்ணன் எப்படா சாய்வான் தின்ன எப்படா காயின்னு காத்துக்கிட்டு இருந்திருக்கா. அதான் மருமக வீட்டை விட்டு போகும்போது கூட கொஞ்சம் கூட குற்றம் உணர்ச்சி இல்லாமல் உட்காந்து டிவியை பார்த்துக்கிட்டு இருக்கா. இந்தா என் பிள்ளைய கூட்டிகிட்டு போகிறேன். அப்படியா? கூட்டிட்டு போ, தயவு செஞ்சு கூட்டிட்டு போ. அவ வேலை செஞ்சு கிழிக்கிற லட்சணத்துக்கு நம்மளாம் வச்சு சமாளிக்க முடியாது. கூட்டிட்டு போ. மருமகளை கூட்டிகிட்டு போகிறேனே கொஞ்சமாச்சும் ஏதாவது ஒரு இது இருக்குது. என்ன இருக்குது? இல்லை என்ன இருக்குதுன்னு நீ வந்த தான் என் பிள்ளைய கூட்டிட்டு போறேன்னா சரி போன்னு சொல்லியாச்சு. போவேனான்னு சொன்னாதான் தப்பு. ஐயோ என் பிள்ளைய இப்படி விட மாட்டேங்கிறாங்களே, அடிமை மாதிரி நடத்துறாங்களே, கொடுமைப்படுத்துறாங்களே அப்படின்னு நீ டிவி பேப்பரு கீப்பருன்னு போவ. எனக்கு எதுக்குமா தலையெழுத்து? நீ உன் பிள்ளைங்க இருக்கணும்னா இருக்கட்டும், போனா கூட்டிக்கிட்டு போ, அம்பிட்டுதான். நீ ஒரு பொம்பளை பிள்ளைய பெற்றிருந்தா பிள்ளைய பெற்ற வழி என்னன்னு தெரிஞ்சிருக்கும். நீ பையனில் பெற்று வச்சிருக்க, அதனால இதுவும் பேசுவேன், இதுக்கு மேலேயும் பேசுவேன். என் பிள்ளைய இந்த வீட்டுக்கு நகை நட்டு போட்டு அம்பட்டு சீர்ச்சனத்தை செஞ்சு கொடுத்ததுக்கு என் பிள்ளையெல்லாம் கஷ்டப்படுத்துறீங்க. புள்ள பிறக்கட்டும், அதுக்கப்புறம் இருக்குது குடும்பத்தையும் ஆட்டி வைக்கிறோம் பாரு. பிள்ளைய பார்க்கணும் குட்டியை பார்க்கணுன்ட்டு வருவீங்கல்ல, அப்போ பார்த்துக்குறோம். ஐயோ அப்படியா? சரி சரி, நாங்க பயந்துட்டோம். கூட்டிக்கிட்டு கிளம்புப்போ. வாமா நம்ம போவோம். அப்பாட, நம்ம வீட்டை பிடிச்சது போயிருச்சுடா சாமி. இனி எந்த கவலையும் கிடையாது. வீட்டை பெனாயில ஊற்றி கழுவ வேண்டித்தான். இவளுகளா பாராளுக, இவளுகளா போறாளுக. என்ன பண்றாளுங்கன்னு ஒண்ணுமே விளங்க மாட்டேங்குது. நம்ம வாயை திறக்கக்கூடாது சாமி. அவங்களாச்சு அவங்க புள்ளாச்சு, அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம கொடுமைப்படுத்துறோன்னா நம்மளே திருப்பிக்கிட்டு வருவா. ஏற்கனவே இப்பதான் மனம் நொந்து போயிருக்கேன். மறுபடியும் இவ்வளவு இதுல போயிட்டு நம்ம எதுக்கு இது பண்ணணும்? சாக்கடையில கள்ள தூக்கி வீசினா அந்த அசிங்கம் நமக்கு தான். சாக்கடைக்கு என்ன? மாப்பிள்ள வாங்க மாப்பிள்ள. வரேங்க மாமா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு மாப்பிள்ள, உட்காருங்க. வீட்டுல எல்லாரும் நல்லாங்களா? எல்லாரும் நல்லா இருக்குங்க மாமா. எம்மாடி இங்க பாரு, மாப்பிள்ள வந்திருக்காரு. மறிக்கொழுந்து வாங்க மாப்பிள்ள, வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குங்க. நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோங்க மாப்பிள்ள. மஞ்சுளா எங்க? பின்னாடி துணியெல்லாம் துவைச்சு போட்டுட்டு இருந்தா, அதை காய வச்சிட்டு இருக்கா. இந்த இருங்க, கூட்டிட்டு வரேன். என்ன மாப்பிள்ள இன்னைக்கு வேலை வேற இருக்கும், வேலையை விட்டுட்டு வந்திருக்கீங்க? இல்லைங்க மாமா, வீட்டுல இருக்கவே ஒரு மாதிரி சங்கட்டமா இருந்துச்சு. அதான் மஞ்சுளாவை கூட்டிட்டு போலான்னு வந்தேன். மஞ்சுளாவை கூட்டிட்டு போகணுமா? ஏங்க மாப்பிள்ள? அதான் விசேஷத்துக்கு கூட்டிட்டு வந்தாச்சு, கல்யாணமும் முடிஞ்சிருக்கும். அதான் மஞ்சுளாவை கூட்டிட்டு போலான்னு வந்திருக்கேன். மஞ்சுளா நல்லா இருக்கியா? இருக்கேங்க. என்ன மஞ்சுளா ஒரு ஃபோன் கூட பண்ண மாட்டேங்கிற? நானா ஃபோன் பண்ணாலும் ஒழுங்கா பேசல. உடம்பு கிடமா முடியலையா என்னன்னு தெரியல, அதான் வந்துட்டேன். என்ன மாப்பிள்ள வந்திருக்காரு, கறி எதுவும் எடுத்துட்டு வாங்க, போங்க. ஐயோ அத்தை, எனக்கு அதெல்லாம் ஒன்றும் வேணாம். நான் வந்ததே மஞ்சுளாவை கூட்டிட்டு போறதுக்காக தான். அது எப்படி மாப்பிள்ள வந்தோடனே போறேன்னு சொன்னா எப்படி? அதுவும் வராம இத்தனை நாள் கழிச்சு வந்திருக்கீங்க அப்படின் போது உடனே அனுப்ப முடியுமா? அப்பெல்லாம் உடனேலாம் அனுப்ப முடியாது, நீங்க இருந்துட்டு தான் போகணும். இல்லைங்க அத்தை, அங்கே வேலை ஊர்பட்டது கிடக்கு. அதுவும் இல்லாமல் நான் அங்கே இங்கேன்னு அலையிறதுனால அங்கே கணக்கு வழக்கெல்லாம் பார்க்கணும் வைக்கணும். வேற ஒருத்தர் ஆள் போடலாம், ஆனால் நம்ம குடும்பத்தில் நம்பிக்கையான ஆள் நம்ம மஞ்சுளா இருக்கும்போது மஞ்சுளா இல்லாமல் அங்கே ஒரு வழி நடக்கவும் மாட்டேங்குது. அதான் அப்பாவுமே சொன்னார், மருமக வீட்டில் இருக்க வரைக்கும் வீடே நிறைவாக இருந்துச்சு, இப்போ புள்ள இல்லைன்னு என்னமோ மாதிரி இருக்குன்னு, அதான் கூட்டிகிட்டு போகலான்னு. மாப்பிள்ள நான் சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க, என் பொண்ணு அங்கே வரமாட்டா மாப்பிள்ள. என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க? நீ தயவு செஞ்சு கொஞ்சம் நேரம் கம்முன்னு இரு. மாமா என்ன மாமா, ஏன் இப்படி பேசுறீங்க? வேற எப்படிங்க பேசுவாங்க? வேற எப்படி பேசுவாங்க? உங்க வீட்டில் கேட்ட வரதட்சணையை நாங்கள் போடாமல் இருந்தோமா? நகை நட்டு போடாமல் இருந்தோமா? என் பிள்ளைக்கு இந்த ஊர்ல யாரும் பண்ணாத அளவுக்கு பிரம்மாண்டமாக பண்ணணும்னு 50 வருஷம் நான் சேர்த்து வச்சதெல்லாம் என் பொண்ணு கல்யாணத்துக்கு செலவு பண்ணி அம்புட்டு பண்ணியிருக்கேன். அப்படியெல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணி எதுக்காக பண்ணேன்? என் பொண்ணு சந்தோஷமா உங்க கூட வந்து வாழணும்னு தான். ஆனா என் பொண்ணே அங்க சந்தோஷமா இல்லாத போது எதுக்கு நான் அனுப்பணும்? வார்த்தையை கொட்டாதீங்க, வார்த்தையை கொட்டிட்டீங்கன்னா அப்புறம் அள்ள முடியாது. மாமா நீங்க நினைக்கிற மாதிரி அங்க நாங்க மஞ்சுளாவை கஷ்டம்லாம் என்னைக்கும் படுத்தினது இல்லை மாமா. நான் தங்கமாக தான் தாங்குறேன். மஞ்சுளாட்டே கேளுங்க,
மஞ்சுளா, என்னைக்காவது நான் உங்ககிட்ட சண்டை போட்டிருக்கேனா? இல்லை உங்ககிட்ட தப்பாக எதுவும் நடந்திருக்கேனா? சொல்லு பார்ப்போம். நீ சொன்னதுக்கு உனக்கு மட்டும்தானே நான் சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்கேன். என்ன மஞ்சுளா? இல்லை ஒருத்தர் சப்போர்ட்டாக இருந்தால் போதுமா? வீட்டுக்கு வந்த நீங்கள் என்ன 24 மணி நேரமும் வீட்லேயே இருக்கீங்க? வேலை வெட்டின்னு போகிறீங்க வாரீங்க. ஆனால் உங்கள் அம்மா என் பிள்ளைய கரிச்சு கொட்டுறாங்க. என் பிள்ளைய நான் இதுக்கு தான் அனுப்புனேன்னா, இந்த ஊர் உலகத்திலேயே சூதுவாது தெரியாமல் ஆம்பளை பசங்க கிட்ட எல்லாம் யார்கிட்டையும் பேசாமல் வைக்காமல் ஒழுக்கமாக என் பிள்ளைய வளர்த்துருக்கேன். அப்படி இருக்கும்போது எப்படி கட்டி கொடுத்தேன் பெருமையா? அப்படி என் பிள்ளை வீட்டுக்கு வந்திருந்தா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். என் பிள்ளை ஃபோன் போட்டு நான் வாரேன்ப்பான்னு ஒரு வார்த்தை சொன்னோனையும் என் ஈரக்குலையை பிச்சுக்கிட்டு போயிடுச்சு. வேண்டாங்க, வார்த்தையை கொட்டாதீங்க, நம்ம மாப்பிள்ளைங்க. இங்கே பாருங்க மாமா, நான் சத்தியமாக சொல்கிறேன், நான் ஒரு நாளும் மஞ்சுளா அவளை கஷ்டப்படுத்தினதே கிடையாது. யார் கஷ்டப்படுத்தினாலும் அந்த அளவுக்கு நான் விட்டதும் கிடையாது. ஆனால் நீங்கள் சொல்கிறது எனக்கு புரிய மாட்டேங்குது. நான் அப்படி என்ன பண்ணிட்டேன்? நான் எந்த விஷயத்தில் எப்படி நடந்துக்கிட்டேன்னு எனக்கு ஒன்றும் புரியல. இங்கே பாருங்க மாப்பிள்ள, நான் உங்களை தங்கமாக தான் நினைக்கிறேன். எனக்கு பையன் கிடையாது. ஆனால் என் மருமகன் தான் எனக்கு இன்னொரு மகன் நினச்சிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். இந்த சொத்து பத்தில் நாங்கள் எதுக்கு சேர்த்து வச்சுருக்கோம்? உங்களுக்காக தான், நீங்கள் நல்லா இருக்கணும்னு தான். என் பிள்ளையோட சந்தோஷம் முக்கியன்ற ஒரே காரணத்துக்காக தான். ஆனால் உங்கள் வீட்டில் என் பிள்ளை சந்தோஷமாக இல்லை. உங்கள் வீட்டு உங்கள் பொண்ணு புகுந்த வீட்டில் சந்தோஷமாக இல்லைன்ற ஒரே காரணத்துக்காக உங்கள் அம்மா என் பொண்ணை கஷ்டப்படுத்தலாமா? சொல்லுங்க பார்ப்போம். ஐயோ ஏங்க, கம்முனு இருங்க. அத்தை விடுங்க அத்தை, மாமா ஏதோ சொல்கிறாரு, நீங்கள் சொல்லுங்க மாமா. ஏன்னா நான் 24 மணி நேரமும் வீட்டில் இருக்கிறது கிடையாது. வேலை வேலை வேலைன்னு அங்கே இங்கேன்னு அலைஞ்சு தெரிஞ்சேன். இத்தனை வருஷம் என் அப்பாவோட கையை எதிர்பார்த்தேன், அதனால் வீட்டோட கடந்தேன். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. நான் சுயமாக சம்பாதிக்கணும், நான் என் சொந்த காலில் நிற்கணும்னு என் பொண்டாட்டி எனக்காக தூண்டுகோலாக நின்னான். அவளுக்கு ஒரு கஷ்டம்னு போது அது எனக்கு புரியல. அவள் எதையுமே என்கிட்ட சொல்ல மாட்டா. அத்தனை கஷ்டத்தையும் அவளுக்குள்ளே வாங்கி வச்சுக்குவான். நீங்கள் சொல்லும்போது எனக்கே வித்தியாசமாக இருக்குது, ஒன்றும் புரியல. நீங்கள் சொல்லுங்கள், என் குடும்பத்தில் யார் தப்பு பண்ணாலும் நான் போய் தட்டி கேட்குறேன். மாப்பிள்ளை, நீங்கள் அலைஞ்சிங்க தெரிஞ்சிங்கன்னு நான் உங்களை குத்தம் சொல்லலை. ஏன்னா ஒரு உத்தியோகன்றது புருஷ லட்சணம். அதுக்காக நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க, அதுக்கு நாங்கள் துணையாக இருக்கோம். பணம் கேட்டால் கூட கொடுத்து உதவுறதுக்கு நான் தயாராக இருக்கேன். ஆனால் என் பொண்ணு என் புருஷன் அவரோட சுயமாக சம்பாதிச்சதுல தான் இருக்கணும்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் நான் ஒதுங்கி இருக்கேன். இல்லைன்னு வைங்க, உங்களை கூட்டிகிட்டு வந்து இங்கே வச்சுக்குவேன். ஆனால் ஒரு பையனை பெற்றவங்க வீட்டிலேருந்து பையனை பிரிக்கிறது பாவம்னு சொல்லிட்டு நாங்கள்லாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும். என் பொண்ணை பார்த்து உங்கள் அம்மா என்ன வார்த்தை சொல்லியிருக்காங்க? எந்த விசேஷமும் இல்லை அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க. விசேஷம் இல்லையா? புரியல. குழந்தை இல்லாதவ அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க. என் பொண்ணுக்கு என்ன கல்யாணம் ஆகி வருஷக்கணக்காகி போச்சா? ஏன் வருஷக்கணக்காகி போச்சா? சொல்லுங்கள் பார்ப்போம். 7 மாட்டை 8 மாதம் தானே ஆகி போயிருக்குது. அதுக்குள்ளே குழந்தை பிறக்குமா? கேட்டால் என் பிள்ளையெல்லாம் நல்ல மனசுக்காரி, அவளுக்கெல்லாம் குழந்தை உண்டாயிருச்சு, இவளுக்கு என்ன கெட்டெண்ணம் பிடிச்சவோ அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க. அப்படி ஒரு பொண்ணை பார்த்து பேசலாமா? நல்லது பண்ணுறவங்களுக்கு தான் குழந்தை பிறக்கும், கெட்டது பண்ணுறவங்களுக்கு தான் குழந்தை பிறக்கும். என்ன பேச்சு இதெல்லாம்? இதெல்லாம் குடும்பத்தை பொண்ணுங்க பேசுகிற பேச்சா? இப்போ கூட பார்த்தீங்கல்ல, என் பொண்டாட்டி உங்களை ஒரு வார்த்தை பேசிடக்கூடாதுன்ற தெளிவாக ஏங்க வேண்டாம் நிறுத்துங்கன்னு சொல்கிறான். எதுக்கு அப்படி சொல்கிறான்? மாப்பிள்ளை மனசை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக தான். ஆனால் உங்கள் வீட்டில் ஈஸியாக என் பொண்ணு மனசை கஷ்டப்படுத்துறீங்க. என் பொண்ணு அப்படி உங்களுக்கு பிடிக்கல வைக்கலைன்னா வேணாம், என் பொண்ணு என் வீட்டில் இருக்கட்டும். அவளுக்கு யாரும் கஞ்சி ஊற்றணுன்ற அவசியம் கிடையாது. இந்த அப்பன் உசுறு போனாலும் அவள் தலைமுறைக்கு உட்காந்து சாப்பிட்றதுக்கு சொத்தை சேர்த்து வச்சுட்டு தான் போயிருக்கேன். என் பொண்ணு யாரும் இல்லாத அனாதை மாதிரி கிடையாது. அப்பன் நான் இருக்கேன், புரியுதுங்களா? என் பிள்ளைக்கு இன்னைக்கு குழந்தை இல்லாமல் இருக்கலாம், நாளைக்கு ஒரு குழந்தை உண்டாகி போச்சுன்னா உங்கள் அம்மா எந்த முகக்கட்டையை வச்சுட்டு வருவாங்க? இல்லை என் பிள்ளை தான் எந்த முகக்கட்டையை வச்சுட்டு குழந்தைய கொடுப்பா? சொல்லுங்க பார்ப்போம். குழந்தை பெற்றுக்கலைன்னா ஒரு பொண்ணு முழுமை அடைய மாட்டாளா? இன்னொரு வார்த்தை இந்த மாதிரி உங்கள் அம்மா பேசுனாங்கன்னு நீங்களே, நான்லாம் மனுஷனாகவே இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். இவ்வளோ தூரம் நடந்திருக்கு. ஆனால் அந்த வீட்டில் தான் நானே இருந்திருக்கேன். ஆனால் எனக்கு ஒன்றும் தெரியவே இல்லை பாருங்க. இங்கே பாருங்க மாப்பிள்ளை, மனசு எனக்கு வெறுத்து போச்சு மாப்பிள்ளை. பிள்ளைங்களை கட்டி கொடுத்தா தான் பெற்றவங்களுக்கு நிம்மதின்னு சொல்லுவாங்க. ஆனால் பிள்ளைய கட்டி கொடுத்ததுக்கப்புறம் தான் எனக்கு கஷ்டமே. உண்மையாக ஒரு பொம்பளை பிள்ளைய பார்த்து இந்த வார்த்தையெல்லாம் பேசும்போது எப்படி சங்கடமாக இருக்கும். அதுவும் நான் உங்கள் வீட்டுக்கு யாரோ வந்திருந்தாங்கன்னா அவங்க முன்னாடி வச்சு அப்படி பேசியிருக்காங்க. வர்றவங்க எப்படி மதிப்பாங்க? இதுதான் உங்களுக்கு முதலும் கடைசியும். என் பிள்ளைய யாரும் எதுவும் பேசக்கூடாது.
ஏன் என் பொண்ணுக்கு என்ன செலவு பண்ணி ஒரு குழந்தைய பெற்று வைக்க முடியாதா என்ன? ஆ? ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ஆகி குழந்தை பெற்றா மட்டும் என்ன குழந்தை வேணாம்னு சொல்லி தூக்கி வீசிடுவீங்களா? மாமா எனக்கு புரியுது மாமா, என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணிக்கிறேன் மாமா. மஞ்சுளா நீ வா நம்ம போகலாம். இல்லை மாப்பிள்ள, என் பிள்ளைய நான் அனுப்ப முடியாது மாமா. என் மேலே நீங்கள் நம்பிக்கை வைங்க. என் பொண்டாட்டியை நான் பார்த்துப்பேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. மஞ்சுளா நீ என்னை நம்புறேன்னா நீ என் கூட வா. இதாங்க புருஷன் பொண்டாட்டினா அர்த்தம். என்னதான் புருஷன் வான்னு பொண்டாட்டி ஒரு வார்த்தை கூப்பிட்டா பேசாம போயிடுவாங்க. நம்ம அதனாலதான் வார்த்தையை விடாதீங்கன்னு சொன்னேன். இப்ப நம்மளால மாப்பிள்ளை குடும்பத்துல பிரச்சனைனா என்ன பண்றது? பாரு, இந்த மாதிரில என்னாலும் வாயை புத்திட்டுலாம் இருக்க முடியாது. பேசணும், வாயை திறந்து பேசணும். அப்பதான் அங்க ஒரு விஷயம் நடக்கும். அதை விட்டுட்டு வாயை மூடிக்கிட்டே இருந்தா என்ன நடக்கும்? இத்தனை நாள் நம்ம புள்ள அங்கே இருந்திருக்கா, எந்த விஷயத்தையும் மாப்பிள்ளைட்டு சொல்லாமல் மறைச்சிருக்கா. ஆனால் மாப்பிள்ளைக்கு ஒன்றுத்தையும் சொல்லாமல் அவர் வச்சிருக்கா. இன்னைக்கு நம்ம சொன்னதுக்கு அப்புறம் தானே மாப்பிள்ளைக்கே புரியுது இவ்வளோ விஷயம் அவங்க வீட்டில் நடக்குதுன்னு. அவங்க குடும்பத்தில் உள்ளவங்களோட குணமும் மாப்பிள்ளைக்கு தெரியணும்ல. அதுக்காக தான் சொன்னேன். இனி நடக்கிறது என்ன நடக்கணுமோ அது நல்லபடியாக நடக்கும். நீ எதை பற்றி யோசிக்காம போய் வேலையை பாரு. ஒரு நாள் ஒரு கனவு, அதை நான் மறக்கவும் முடியாது. நிஜமாயிருக்கிறது, இது போல் கனவொன்று கிடையாது. ஏ உமா, என்ன 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 நொன்ன? என்ன என்ன நொன்ன? பத்திரகாளி என்ன ஆச்சு? ஏன் இவ்வளோ கோபம்? கோவப்படாம வேற எப்படிங்க இருப்பாங்க? கோவப்படாம எப்படி இருப்பாங்க? வீட்டில் எல்லாம் தானே இருக்கு. ஆக்கி திங்கிறதுக்கு இவளுக்கு என்ன கேடு? இப்போ நான் என்ன பண்ணேன்னு எதுக்கு ஆடிக்கிட்டு வரீங்க இப்போ? அப்புறம் உங்ககிட்ட எல்லாம் எப்படி பேசுவாங்க மனுஷன்? 10 ரூபா சம்பாதிக்கிறதுக்கு நான் வெயிலில் மழையில காஞ்சி கருவாடை ஆகிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் வீட்டில் உக்காந்துக்கிட்டு போய் 350 ரூபாய்க்கு ஒரு நாளைக்கு வாங்கி தின்னீங்களா கடத்தீனி? ஐயோ தெரிச்சு போச்சா? இது 350 ரூபாய்க்கு வாங்கி திட்டுருக்காங்களா? ஆமாங்க, 2 பேரும் சேர்ந்து 350 ரூபாய்க்கு வாங்கி தின்றுருக்காங்க. இந்த ஜாமானுக்கு 100 ரூபா ஆச்சு, கணக்கு வழக்கு எவ்வளோ இருக்குன்னு பார்த்து சொல்லிப்பானா 650 ரூபா. நான் அந்த பையனை பிடிச்சி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன். நான் 300 ரூபாய்க்கு தான் ஆயிருக்கும், எனக்கு எப்படி 350 ரூபா நீ சேர்த்து சொல்லுவேன்னு சொல்லி கடைசியில் பார்த்தா இவங்க 2 பேரும் தான் வாங்கி தின்றுருக்காங்க. வாங்கி தின்னாலும் திங்கட்டும், யார் வேண்டாண்ணா? சொந்த காசு கொடுத்து எல்லாம் வாங்கி திங்க வேண்டிதானே? இப்படி கடையில் போய் கடன் வாங்கி வச்சுருந்தா என்னை என்ன நினைப்பாங்க? ஏதோ 1-2க்கு தான் செலவு பண்ண முடியும், மொத்தத்துக்கு ஊர் முழுக்க கடன் வாங்கி வச்சா எவன் கட்ட முடியும்? உங்கள் அம்மாவுக்கு தான் 1000 ரூபா பிஎஃப் வருது இல்லை, அதில் தான் பண்ணிக்க வேண்டிதானே? நீங்கள் வீட்டில் சோறாக்கி வச்சுட்டு போயிருந்தா நாங்கள் எதுக்கு போய் வெளியே வாங்கி திங்கிறோம்? ஏன் உன் கை கால் நல்லா தானே இருக்குது? இல்லை கை கால் எதுவும் போய் எதுவும் முடங்கி கிடக்குதா? உன் புருஷன் வீட்டிலேருந்து வேலை வெட்டி செஞ்சு தானே திம்ப. இங்கே நான் வந்தேன், என்ன உனக்கு இழிச்ச வயதானம்மா என்னைய பார்த்தா? ஏதோ ஒரு நேரம் தான் நான் ஆக்க முடியும், மற்ற நேரம்லாம் ஆக்க முடியாது. வீட்டில் தான் தின்னுட்டு கிடக்குறீங்க. அம்மாவும் பிள்ளையும் 2 பேரும் சேர்ந்து ஆக்கி போடுறதுக்கு என்னது? ஆக்கி திங்கிறதுக்கு என்ன? எல்லாம் வீட்டில் தானே வாங்கி போட்டிருக்குது. கடத்தீனி தான் கிழிக்கணுமோ? என்னமோ 350 ரூபாய்க்கு வாங்கி தின்னதுக்கு என்னமோ பெரிய இது மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. என்னமோ கடையில் என்ன 350 ரூபாய்க்கு தான் தரேன், என்ன 3000க்கு வாங்கி தின்ன மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. உனக்கு என்னப்பா, உன் புருஷன் சம்பாரிச்சு போகிறான், நீ 3000க்கு என்ன 30,000 கூட வாங்கி தின்னு. நான் என்ன உன்கிட்ட கேட்கவா போகிறேன்? நாங்களே கஷ்டப்பட்டு குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கோம் 5யும் 10யும் வச்சு. நீ வாங்கி தின்னுபிட்டு போகிறதுக்கு நான் என்ன பிள்ளையா பிறந்திருக்கேனா? பாத்தியானே, நல்லவனு தலையில தூக்கி வச்சு ஆடுறல்ல, எப்படி பேசுறான்னு பாத்தியா? உன் கண்ணு முன்னாடியே. இதுதான் இவளோட சுய ரூபம். தெரிஞ்சிருச்சா இன்னைக்கு? நீ என்ன வேணாலும் பண்ணிட்டு போ. காசு சம்பாதிச்சு எல்லாம் செலவு பண்ணுறவனுக்கு தான் வலி வேதனை என்னன்னு தெரியும். நல்ல நாள் பெரிய நாளுக்கு ஒரு சேலை துணி கூட வாங்குறது கிடையாது. வீட்டுக்கு தேவையானதை வாங்கி போட்டுக்கிட்டு நான் அம்பட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு கிடக்கிறேன். இன்னும் வீட்டு வாடகை கட்டலை. வந்து ஜாமஜட்டை தூக்கி வெளியே போட்டால் உனக்கு என்ன எனக்கு என்ன வந்துச்சு? நீ பாட்டுக்கு புருஷன் வீட்டுக்கு போயிருக்கேன். நாங்கள் எங்கே போகிறது? அப்படி நான் சிறுக்கு சேர்த்து வச்சுக்கிட்டு இருப்பேன். நீ வந்து எல்லாம் பண்ணிட்டு போவேன்னா நான் சும்மா இருப்பேனா? 350 ரூபா ஒரு காசு. இன்னைக்கு சாயங்காலமும் உன் மூஞ்சில தூக்கி வீசுறேன், எடுத்துட்டு போ. ஏய் என்ன வார்த்தை பேசிக்கிட்டு இருக்க? ஆமா, இன்ன வரைக்கும் உன் பொண்டாட்டி பேசும்போதெல்லாம் எதுவும் சொல்லாத. நான் பேசின மட்டும் என்கிட்ட வரிஞ்சு கட்டிக்கிட்டு வா. வீட்டுக்கு வந்த தங்கச்சி எப்படி பேசுறா? நீ 350 ரூபாய்க்கு எதுக்கு வாங்கி தின்ன? 3000 அன்னைக்கு தானே பிள்ளைக்கு செலவு பண்ணிட்டு வந்துருக்குது. மறுபடியும் வாங்கி தின்ன என்ன அர்த்தம்? கையில காசு இருக்குன்னு வாங்கணும். இப்படி ஓசில வாங்கி தின்ன சம்பாதிக்கிறவ கேட்க தானே செய்வா? ஐயோ சாமி, புருஷனும் பொண்டாட்டியும் ஓவரா தான் ஆடுறீங்க. என்னமோ இந்த காசை நாங்கெல்லாம் வாழ்க்கையில பார்க்காத மாதிரியும். நான் ஒரு பிளவுஸ் தைச்சேன்னு வை, 1 மணி நேரம் தான் 350 ரூபா 450 ரூபா வாங்குவேன். ஏதோ 350 ரூபாய்க்கு பெரிய இது மாதிரி பேசிக்கிட்டு வர. உன்னை யார் வேலைக்கு போக வேணான்னு சொன்னா? வேலைக்கு போ, கை நிறைய சம்பாரி, வாங்கி தின்னு. யார் வேண்டாண்ணா? பாரு, இப்போ நினச்சா கூட என் புருஷன் வந்து கூட்டிக்கிட்டு போயிடுவாரு. நீ போடுற இதில் உண்டு சோத்துக்கு ஒன்றும் நான் இங்கே வந்து தொண்ணாந்துக்கிட்டு இருக்கல.
ஆ புரியுதா? அப்படி எதுவும் இருந்தால் உழைச்சி திங்க வேண்டிதானே? ஓ நோகாமல் நோம்பி கும்பிடணுன்னா முடியுமா? 350 ரூபாய்க்கு எம்புட்டு பேச்சு நீ பேசுகிற. இரு நானும் சம்பாதிக்கிறேன், என் கையிலையும் 15 வரும், அப்போ பார்த்துக்கிறேன் உன்னைய. 350 ரூபாய்க்கு இந்த ஆட்டம் கட்டுறாங்க. நான் பார்க்காத காசா இல்லை பார்க்காத பணமா? என் புருஷன் கட்டுக்கட்டாக கொண்டு வருவான். 350 ரூபாய்க்கு என்ன ஆட்டம் கட்டிக்கிட்டு வரா? 1000 தான் இருந்தாலும் நீ கொஞ்சம் பொறுமையாக பேசியிருக்கலாம். முடியலங்க, என்னால் சத்தியமாக முடியல. எனக்கு இப்போலாம் தலை சுத்து வருது தெரியுமா? நான் உங்ககிட்ட சொல்கிறேன்னா, ஆஸ்பத்திரிக்கு போனால் 15 செலவாகி போயிடும். அங்கே செலவு பண்ணுற காசை வீட்டில் வாங்கி போட்டோம்னா வீட்டில் உள்ளவங்க 3 நேரம் உட்காந்து சாப்பிடலான்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டு போனால் இப்படி கடன் வாங்கி வச்சா கேட்காம எப்படி இருப்பாங்க? சரி விடு, போ இல்லை போ, நான் பார்த்துக்கிறேன்.